பெட்ரோலை எப்படி கண்டுபிடிச்சாங்க? கிபி 300களுக்கு பிறகு முதல்ல பெட்ரோலியம் தார் வடிவில் இருக்கிறத கண்டுகொண்ட மனிதனுக்கு அதோட அரக்க குணம் தெரியாது. தீய அணைக்கிறதுக்கு பதிலா தீயை எரிக்கிற நீர் மட்டும்தான் அவனுக்கு தெரியும். உலகமே 70% நீரால நிரப்பப்பட்டிருந்த சமயத்துல சில இடங்கள்ல மட்டும் நீருக்கு பதிலா எண்ணெயும், சில இடங்கள்ல எண்ணெயும் நீரும் சேர்ந்தே கிடைச்சது. கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த உயிரிகள் பல்வேறு இயற்கை பேரிடர் காரணங்களால பூமியில புதையுண்டு அழுகி பாக்டீரியாக்களால நொதிக்கப்பட்டு மண்ணுல உள்ள தாதுப்புகள் கூட கலந்து வினை புரிஞ்சி உயர் வெப்பம் மற்றும் அதிக அழுத்தம் காரணமா அந்த கலவை பாறை இடுக்குகள்ல சீறி பாய்ந்து அடர்கருப்பு நிற திரவமான எண்ணெய் உருவாகுது. உலக நாகரிகம் முதல்ல தோன்றிய மெசபடோமியா எனப்படும் தற்போதைய ஈராக்ல தான் தற்செயலா இந்த எண்ணெய் கண்டுபிடிக்கப்பட்டது. சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாபிலோன்ல அரண்மனை கட்டுவதற்காக அஸ்திவாரத்துக்காக ஆழமா தோண்டிய சமயத்துல தான் இந்த எண்ணெயை கண்டுபிடிச்சாங்க. இத நீண்ட நேரம் கொதிக்க வச்சு வற்றிய குழம்பா கிடைச்ச கருப்பு நிற கொலகொலப்பான திரவத்தை தான் சுவர்கள்ல பூசினாங்க. பூச்சி மற்றும் கரையான்கள் அரிக்காம பல்வேறு வகையான சீதோஷ்ண நிலைகள்லயும் கட்டிடங்கள் நிலைச்சிருக்கிறத பார்த்தாங்க. நெருப்பு எரிக்கவும் வெளிச்சத்துக்காகவும் பந்தங்கள்லயும் பயன்படுத்தினாங்க. ஆனா முதல்ல எண்ணெய் கிணறு தோண்டியவர்கள் சீனர்கள். கிபி 347ல சீனர்கள் குழிகளை தோண்டி மூங்கில் குழாய்களை ஒன்றுடன் ஒன்று இணைத்து அதை உள்ள இறக்கி எண்ணெயை எடுத்தாங்க. எரிவாயும் சில இடங்கள்ல இரண்டையும் அடுப்பெரிக்க பயன்படுத்தினாங்க. 9ஆம் நூற்றாண்டு வாக்குல தான் ஈராக்கோட தார் சாலைகள் பாலைவனங்களுக்கு இடையே பாம்புகள் போல வளைஞ்சு நெளிஞ்சது. இத பார்த்த பக்கத்து நாடுகளும் தங்களோட காலுக்கடியில தோண்டலாமான்னு யோசிக்கவும் செஞ்சாங்க. 10ஆம் நூற்றாண்டுல அபு அல் ஹாசன் அப்படிங்கிற புவியியல் வல்லுநர் அஜர்பைஜான்ல எண்ணெய் வளம் இருக்கதை கண்டுபிடிச்சாரு. இந்த உலகத்திலேயே முதலா ஒரே இடத்துல நூற்றுக்கணக்கான கிணறுகள் தோண்டப்பட்டது. ஜப்பான்ல எரியும் தன்மை கொண்ட நீர் கிடைக்கிறதா ஆச்சரியப்பட்டு போனாங்க. முகமது இபின் சகாரியா அல் ரசி அப்படிங்கிற ரசாயனவாதி எண்ணெய் வடிகட்ட ஒரு சாதனத்தை உருவாக்கி வடிகட்டும் போது வெடித்து எரியிற ஒரு நீரையும் கண்டுபிடிச்சாங்க. அதுதான் பெட்ரோல். அதுக்கு பிறகு தாராளமா இத எதிரிகளை தாக்குறதுக்கு பயன்படுத்தினாங்க. இதுக்கு பிறகு ரஷ்யாவின் மகாராணி எலிசபெத்தின் உதவியால எண்ணெய் வடிகட்டும் தொழிற்சாலையும் உருவாச்சு. 16ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கால மண்ணெண்ணையும் தாரம் மட்டும்தான் பயன்பாட்டுல இருந்தது. 1858ல கனடாவை சேர்ந்த தொழிலதிபர் ஜேம்ஸ் மில்லர் வில்லியம் தன்னோட தொழிற்சாலை நீர் தேவைக்காக பள்ளம் தோண்டிய சமயத்துல தான் அபரிமிதமான எண்ணெய் வளம் இருக்கிறத கண்டுபிடிச்சாரு. அடுத்ததா எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலையும் தொடங்கினாரு. இதுக்கு பிறகுதான் அமெரிக்காவும் தன்னோட எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகளை நிறுவிச்சு. மத்திய கிழக்கு நாடுகளான ஈராக், ஈரான், ஏமன், ஓமன், குவைத், சவுதி அரேபியா, லிபியா, எகிப்துன்னு எண்ணெய் கிணறுகள் நிறைஞ்சிருக்கு. ஆயில் இல்லா நாடுகள் ஆயுள் கைதிகளா இருக்கிற நாடுகளை சார்ந்தே இருக்க வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்கு. 1854ல இந்த கச்சா எண்ணெய் மூலமா பெட்ரோல், மண்ணெண்ணெய், டீசல், மசகு எண்ணெய், தார் இப்படி எல்லாமே வரிசையா வந்த பிறகு எண்ணெய் வள நாடுகளோட தலையெழுத்தை மாறி போச்சு. எண்ணெய் கொட்ட பணமும் கொட்டுன்னு கொட்டுச்சு. எண்ணெயை விட்டா வேற வளமே இல்லாத இந்த நாடுகள் எண்ணெயை விட்டா யாருமே இல்ல அப்படின்னு பிற நாடுகளை அப்பப்போ நினைக்கவும் வச்சது. இதை ஒழுங்குபடுத்துறதுக்கு தான் ஆர்கனைசேஷன் ஆஃப் தி பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படின்னு ஒரு அமைப்பும் உருவாக்கப்பட்டது. அதுல மத்திய கிழக்கு எண்ணெய் நாடுகளோடு அல்ஜீரியா, நைஜீரியா, அங்கோலா, வெனிசுலா, ஈக்வடார், இந்தோனேசியா போன்ற நாடுகள் கோலோச்சி வருது.